ஒரு தளபதி ஃபேன் உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? தளபதியோட நம்ம நடிக்கலையே அவரு. ஆமாம், அது எப்படி இல்லாமல் இருக்கும். அதான் சொன்னேன், நான் ஆக்சுவலி தளபதி கூட இது வரைக்கும் நான் ஃபோட்டோ எடுக்கல. பார்த்துருக்கீங்களா? கிட்டக்க பார்த்து நான் பார்க்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றது. நம்ம நார்மலாக பார்க்குற சரவணன் இல்லாமல் எப்பவுமே தொழில் இருப்பார்ல, இல்லை இதில் வந்து சட்டிலாக அல்டிகாமல் சூப்பராக. உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அஸ் ஆக்டிங்காக பார்க்கும்போது? டயலாக் இருக்க எல்லா சீனும் கஷ்டம். ஸோ உங்களை பற்றி ரீசெண்டாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது, உண்மையா? நான் கேட்ட உடனே அது இல்லைன்னு சொல்லிக்கலாம், அந்த ரூமர் தான். இப்போ யாருக்கு நான் அடுத்து ஆக்டிங் கோச் பண்ணிட்டு இருக்கீங்களா, படத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? இவங்க பார்க்கிங் ப்ரொடியூசர் சினிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அர்ஜுன் தாஸ் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் அதில் வந்து மற்றவங்களை எடுத்துட்டேன். அர்ஜுன் தாஸ் அவருக்கு வந்து 21 ஒரு 5 நாள் அவருக்கு எடுக்க போகிறேன். கதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு மேனேஜர் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டீங்களா அந்த கேரக்டருக்கு? இல்லை, யூஸ்வலாக தளபதி ஸ்டைல் நம்ம பரவாயில்ல வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆக்டிங்கில் கொண்டு வர மாட்டேன். தமிழ் மீறி தப்பு தவறி அது வந்துருச்சுன்னா கெஞ்சிடுவோம். யாரோட போட்டி போடணுன்னா ஒரு குட்டியாக ஒரு ஆட்களோட போட்டி போட்டால் பரவாயில்ல. போட்டி போட ஆட்கள்லாம் மலையாள நிமிந்து பார்த்தா கழுத்து உடைஞ்சிடும் போல. வணக்கம், எப்படி இருக்கீங்க 4 பேருமே? ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் மேம் மதராசி படத்துக்கு. உங்கள் ஆக்டிங் பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரெகக்னேஷன் உங்களுக்கு கேட்கும் எப்படி இருந்துச்சு அஸ் ஆக்டராக அதை பார்க்கும்போது? ரெகக்னைசேஷன்னா கொஞ்சம் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் லீடாகவும் பண்ணியிருக்கேன் படம். ஓகே. ஆனால் எனக்கு இது மதராசி பண்ணதுக்கு கொஞ்சம் பப்ளிக்காக ஈஸியாக நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரெகக்னைசேஷன் சூப்பராக நடிச்சிங்க, அது இல்லை எனக்கு வந்து நீங்கள் மதராசி நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எடுக்குது. இது கொஞ்சம் அதோட மற்ற படங்களோட அதிகமாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து இந்த படம் அப்படிங்கும்போது இந்த படத்தை கேரக்டர் கேட்டது என்ன, எப்படி முடிவு பண்ணி பண்ணலாமா வேணாமா ஒரு ஆஸ்லேஷன் இருந்துச்சு, இல்லை கேட்ட உடனே ஓகே சொல்லி? இல்லை, நான் வாசித்தேன். ஓகே. ரொம்ப நல்ல ரோல், யாருக்கு கொடுத்தாலும் பண்ணுவாங்க, யாருமே நான் சொல்ல மாட்டாங்க, அப்படி எழுதியிருக்காங்க. ஓகே. ரொம்ப வெல் ரிட்டன் ரோல் அது, பயங்கர கோர்க்கியான ரோல் அது. அதனால் இதில் தீனி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை திரும்ப ரீஷூட் பண்ணாங்கன்னா எல்லா சீனும் வேறு மாதிரி பண்ணலாம். ஓகே. திரும்பவும் வேறு மாதிரி பண்ணலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. நீங்கள் இந்த க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்க்வீஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும், அவ்வளோ இருக்குது. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் டைமென்ஷன் அப்படி. ஓகே. ஸோ ப்ரோ, பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஜேர்னி இப்போ பார்க்கும்போது ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ பார்க்கும்போது ஒரு படத்துக்கு லீடாக வரதுனா எல்லாரோட கனவாகவே இருக்கும். அப்படிங்கும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் டே பூஜை போட்டதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து மெமரியாக தான் இருக்கும். இப்போ அந்த ஃபைனலாக இந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஓகேடா வந்துட்டோம் அப்படிங்கிற ஏதாவது இது இருக்கா? ஆமாம், வந்து ரிலீஸ் ஜான் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் 20 நாள் ப்ரொமோஷன் தான், படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் 20 நாள் அந்த படத்துக்காக அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் பண்ணணுன்றது தான் இப்போ மைண்டில் ஓடிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அந்த படம் இருக்குன்னு. அது வரைக்கும் தான் எங்கள் வேலை. ஸோ கடைசி ஒரு கிளைமேக்ஸில் இருக்கோம் நாங்கள், எங்கள் வேலை இதோட முடியும், அதுக்கப்புறம் மக்கள் பார்த்துப்பாங்க. ஸோ அதுதான் மைண்ட் ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம்? ஆமாம். ஓகே. ஸோ இந்த கதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூட் அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது யோசனைகள் வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நம்ம தமிழில் டெபியூட் ஆகலாம் யோசிச்சிங்களா, இல்லை எப்படி இந்த கதை கேட்டோன்னு இப்படி பண்ணீங்க? இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாருக்கும் இருக்குல்ல, இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இது வந்துட்டு. ஸோ எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் எந்த மாதிரி பேசுகிறான்னு புரியுதா? இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண ஆசைப்பட்டிருப்பாங்களே, அதே கேரக்டர் கொண்டு வந்து ஒரு ஸ்கிரிப்டா கொண்டு நரேட் பண்றாரு முதல் படத்துலயே. அதுதான் சொல்லுங்க. ஏன் ரொம்ப சிரிக்கிறீங்க கிட்ட ஒரு விளக்கு. என் பேரு அஸ்லி இல்லையா, அஸ்லினா சிரிப்பு, லாஃப்டர். சரி, எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப கேட்சி ஆகி தோணுச்சு. ஸோ அப்படி பண்ணிட்டு இல்ல செட்லி இப்படிதானா இல்ல இன்னைக்கு தான் இப்படி இருக்காங்களா? இல்ல, எனக்கு அவங்க காம்பினேஷன் கம்மி தான். ஓகே. இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் இப்போ கொஞ்சம் தெரியல. இப்போ ஓகே, உடம்பு இல்லை
எனக்கு தமிழ் அவ்வளோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணது கொஞ்சம் டஃப் தானே. ஸோ அது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணது. ஸோ நான் யோசிக்கிற கேப்ல இவங்க ஏதாச்சும் கவுண்டர் பண்ணுவோம். அப்போ இந்த விஷயத்து எனக்கு இந்த கவுண்டருக்கு நான் என்ன சொல்றது அப்படி அந்த மாதிரி யோசிப்பீங்க. முழுசா சொல்றே புரியாது. ஸோ பேக் டு கொஸ்டின், எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. இந்த சேம் கேரக்டர் தான் இங்கே கிடைச்சாச்சு. ஸோ ஸ்கிரிப்டில் தான் ஓகே தான் இருந்துச்சு. பட் எல்லாரும் புதுசாக இருக்குல்ல, ஸோ அதனால ஒரு டவுட் பண்ணணுமா, நானும் புதுசு, டீமும் புதுசு, எல்லாரும் புதுசு. ஸோ டவுட் பண்ணிட்டேன். ஸோ இவங்கள்ட்ட முன்னாடி உள்ள ஒர்க் எல்லாம் பார்த்தேன். ஸோ எல்லாருக்கிட்ட நான் கேட்டேன் எப்படி இருக்குது, ஓகேவா. ஸோ அவங்க சொன்னேன் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக இருந்ததுன்னா பண்ணிக்கோ சொன்னேன். ஸோ அதனால பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது அவங்க ஸ்கிரிப்ட்ல ஓகேவா தான் இருந்துச்சு அப்படின்னா சுமாரா இருந்துச்சுன்னு அர்த்தம். தமிழ்ல ஸ்கிரிப்ட்ல ஓகேவா இருந்துச்சுன்னா அப்படின்னா ஆவரேஜ்ல அர்த்தம். ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்துச்சு, எப்படி மேக் பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன் அப்படினாங்க. ஓகே 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 சூப்பரா ஓகே இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகே ஸோ கேப்டன் ஆஃப் தி ஷிப் எப்படி இருக்கு இப்போ உங்க மனநிலை? இது என்ன பிரமாதம், அது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ப்ரெஷராக தான் இருக்கு. ப்ரெஷர்னா படமா நம்ம எழுதுனதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஓகே அதை வந்து இப்போ இது வெளியே தெரியப்படுத்துறது தான் ஒரே ப்ரெஷர். மற்றபடி இப்போ நான் அவுட்டாக ஹாப்பியாக இருக்கேன். என்ன எழுதணுமோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஓகே இது என்ன மாதிரி ஒரு கதையா இருக்குன்னு இப்போ டீசர் பார்க்க வரல, ட்ரைலரும் வரல அப்படிங்கும் போது எனக்கே ஒரு டவுட் இருக்கு. ஒரு இது என்ன மாதிரி கதையா இருக்கும் போது ஒரு லவ் இருக்கு, லவ் ஸ்டோரி தான் அப்படிங்கும் போது ஆக்ஷன் இருக்குமா, என்ன ஒரு படமா இருக்கும், இதுதான் ஜானர்ல வைக்கலாம். இது ரொமான்டிக் அப்படி அந்த ஜெனர் தான். இன்னும் வந்து அது மீட் கிட் ஸ்க்ரூபால்னு சொல்லுவாங்க. மீட் பண்ண போறாங்க, ஒரு நாள் டேட் போறாங்க. அந்த டேட்ல நடக்கிற பிரச்சனை, அந்த ஹீரோயினை தேடி அந்த பொண்ணை தேடி ஒரு போலீஸ் குரூப்பும் ஒரு ரவுடி குரூப்பும் துரத்தாங்க. ஓகே இதுக்குள்ள நடக்கிற ஜானர் புரிஞ்சா? ஓகே ஒரு ஆக்ஷன் லவ் ஜானர் என்ன தெரியல. மீட் கியூட் ஸ்க்ரூபால் அதான் சொல்றேன். எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. நான் என்ன ஜானர் மீட் கியூட் ஸ்க்ரூபால் படிச்சு மைண்ட் ஏற மாட்டேங்குது. நான் ராம்காம் சொல்லி ஸ்லைஸ் ஆஃப் தி லைஃப்னு ஒரு ஜானர் இருக்கு. நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இதெல்லாம் இப்ப வந்த ஜானர்ஸ் அது. மீட் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க, கியூட்டா நடந்துட்டு இருக்கு. கியூட் அப்புறம் ஸ்க்ரூபால் நான் தான். சோ அங்க வந்து ஒரு கொட்டையை கசக்குற வேலை பார்த்தேன். மீட் கியூட் ஸ்க்ரூபால் அவங்க சொல்றவங்க கேட்டவங்க இங்கிலீஷ்ல தான் மீனிங். இதெல்லாம் எங்க இருந்து பிடிக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் இருக்கு. பவுல் முடிக்கிற வரையுமே தெரியாது. எழுதி முடிச்சுட்டு தான் அது என்ன ஜெனர்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது வரையும் ரேண்டமாக அது எழுதுற இதில் எழுதிருக்கோம். ஓகே அப்போ இந்த மீட் பிஸ்கல் சைஸ் ஆஃப் லைஃப்னா என்னது திருவள்ளுவரா திருக்குறளா? இப்போ நம்ம லைஃப்ல இருக்கிற ஒரு டீப் கான்வர்சேஷன் பிலாசபிக்கெலாம் நம்ம பேசுறோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றாங்க. ஃபெஸ்டிவல் சைடில் அந்த மாதிரி. அதனால அது இது மூணு ஜெனரலுமே அது உட்காரும். ஒரு படத்துக்கு 3 ஜெனரல் ரொமான்டிக் அப்படின்னு சொல்லலாம், மீட் கிஸ் ஸ்க்ரூபால்னு சொல்லலாம், பொய்ப்பொம்னு சொல்லலாம். அதேதான். ஓகே சோ அண்ணனை காஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு அவர் ஆக்டரா பண்ணி காஸ்ட் பண்ணீங்களா இல்ல ஒரு ஆக்டிங் கோச்சா உள்ள ஒரு இன்புட்? நான் இந்த படத்துல ஆக்டர் தான். ஈர்த்தி பக்கத்துல மெயின் லீட் பண்ணியிருந்தாரு. இப்போ அதில் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு அந்த ஸ்பாட்டில் ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க, டேரக்டர் வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்கிரிப்டை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாமே எனக்கு ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டேரக்ஷன் டீமில். அப்போயே ராஜன் எனக்கு தெரியும். அப்போ இந்த படத்துக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் ராஜன் அப்ரோச் பண்ணோம். அவருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் பவுண்டாக பிடிச்சிருந்தது. ரியலாக வந்து இதில் வந்து நம்ம ஷோர் கோட்லாம் பண்ணலாம். இந்த வரதன் கேரக்டர், வில்லன் கேரக்டர் அது பேடு தான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அது அவரு இம்ப்ரோவைஸ் பண்ணி ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று எடுத்து வந்திருந்தாரு. அது இன்னும் இப்போ நம்ம எழுதுனதை விட இன்னும் ஸ்க்ரீனில் பார்க்க ஒரு ஸ்டெப் மேலே நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஒரு சீரியலில் நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னா சினிமாவுக்கு போக முடியாது, சீரியல் ஆர்டிஸ்ட் ஒதுக்கி வச்சுருவாங்க, அந்த பேரியரை உடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும்னு தீபக் அண்ணா கூட ரீசெண்டாக நிறைய. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சா? நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு அந்த ஸ்ட்ரகிள் இல்லை. ஏன்னா நான் நம்பல, எனக்கு அந்த ஃபார்முலாலாம் கிடையாது, பிரிண்டா அப்படிங்க முடியாதுலாம் கிடையாது. ஸோ அது நான் முன்னாடியே தெளிவாக தான் இருந்தேன். சீரியல் நடிச்சாலும் படத்துக்கு போவோம், ஹீரோ நடிப்பேன், இது எல்லாமே இது. அண்டு எனக்கு ஓகே ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது
என்ன சொல்றது, நடுவில் இப்போ சீரியல் முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் சீரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நடுவில் பிக் பாஸ் ஒரு விஷயம் வந்து ஃபேம் கொஞ்சம் மாற்றி விட்டுருச்சு இந்த சீரியல் இதுல. இப்போ வரைக்குமே எல்லாருமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்ணன் தான். ஆனால் மாற்றி விட்டு இப்போ இங்கே இது வரும்போது எனக்கு ஓகே, பட் படம் அவுட்டு பார்க்கும்போது தான் எனக்கு அந்த டவுட் இருந்தது. மக்களுக்கு இப்போ டிவிலே பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ரோல் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இப்போ டக்குன்னு தியேட்டரில் பார்க்கும்போது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு அவுட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பார்க்கும்போது டோட்டலி கம்ப்ளீட்டாக இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்ணன் ரோல்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறு புதுசாக இருக்கும் பார்க்க. பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக ஒரு மாதிரி ஒரு மீட்டருக்குள்ளேயே அழகாக அப்படி இருக்கும். ஸோ அப்போ புரிஞ்சது ஓகே ரைட்டு, ஆடியன்ஸ் அந்த அது வர அந்த தாட் வராது நம்ம மேலே அப்படின்ற மாதிரி. அது பிரேக் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஓகே. ஸோ தமிழில் இதான் ஃபஸ்ட்டு படம் படிக்கும்போது நீங்கள் தமிழ் இதுமாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்க, தமிழ் படங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன படம் பார்த்தீங்க தெரியுமா? பார்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். மீன்ஸ் இதுக்குவே ஆமாம், தமிழ் டெபியூட் ஆகிறோம் அப்படிங்கும் போது தமிழ் படங்கள் ஜென்ரலா மூவிஸ் எல்லாம் எல்லா மூவிஸ்லையும். என்ன படம் பார்த்தீங்க ரீசெண்டா? பரவாயில்ல கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை. ரீசெண்டா சரி ஃபர்ஸ்ட் பார்த்த தமிழ் படம் என்ன? முதல்ல பார்த்த தமிழ் படம் ஞாபகம் இருக்கா? அப்படி இல்ல. சரி, உங்களுக்கு பிடிச்ச தமிழ் படம் சொல்லுங்க. சரி, ஓகே. விண்ணை தாண்டி வருவாயா. விண்ணை தாண்டி வருவாயா. ஓகே. எனக்கு தமிழ்ல எந்த டைரக்டரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு? இத பண்ணிட்டு மணிரத்னம் சார், ஜிவிஎம் சார், பிரவீன் கேமரா. ஓகே. ஸோ நீங்க இந்த கதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சரவண விக்ரம் இந்த கேரக்டர் கரெக்டா இருப்பான்னு சொல்லி எந்த பாயிண்ட்ல முடிவு பண்ணி, இல்லை நிறைய பேர்ட்ட கதை போயிட்டு தான் இவர்கிட்ட வந்துச்சா? இல்லை, ஸ்கிரிப்ட் நிறைய பேருக்கு அப்ரோச் பண்ணல. ஓகே. படம் முடிச்சோம், இது பவுண்டோட ஸ்கிரிப்டாக முடிஞ்சு. இப்போ எனக்கு இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்குண்ணா நரேஷனில். ஓகே. அது ப்ராப்பராக பண்ணியிருந்தா ஓகே. அது வந்து 2 இதாக பிரிச்சுக்கிட்டேன். இன்கேஸ் நம்ம அதை நான் பழக்கப்படுத்திக்கிட்டு நான் கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன்னா, ஹீரோ வந்து பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு, ஹீரோயின் மேமா இவங்க த்ரிஷா மேம், இவங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும். இந்த பிரதீப் ரங்கநாதன் த்ரிஷா இப்போ பிரதீப் ரங்கநாதன் த்ரிஷா இப்போ நம்ம வித்தியாசமா இருக்கீங்க. ஆமா, அது கதை அப்படிதான். ஓகே. அதை முடிச்சுட்டு நம்ம இது வந்து பியூட்டிஃபுல் லேடிக்கு ஒரு சுமாரான பையனா? யாரு பிரதீப் ரங்கநாதன் சொல்றியா? அல்ல, மாட்டி போயிட்டு அப்படி இல்ல. ஓகே. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்டா இருக்கு இப்போ இந்த இது பார்க்கும்போது. ஓகே, சொல்லுங்க. ஓகே, இந்த கதை நான் நிறைய பேர் சொல்றேன். சரி, நம்ம இனிஷியேட் பண்ணலாம் ப்ராஜெக்டை, ரொம்ப டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியேட் பண்ணும்போது சரவணகுன்றது தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இருந்தோம். ஓகே. அப்ரோச் பண்ணோம். இது அவருக்கான டெய்லர் மேட் ஸ்கிரிப்ட் தான் இது. ஓகே. நம்ம நார்மலாக பார்க்குற சரவணகுன்றம் இல்லாமல் எப்பவுமே துருன்னு இருப்பார்ல, இல்லை இது வந்து சட்டிலாக அல்டிகம் சூப்பராக நடிச்சிருக்கு. அது அவருக்கான ஸ்கிரிப்ட் தான். ஓகே. அவருக்கு நரேஷன் சரியா வரலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க ஒரு நரேஷன் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் இருந்துச்சா? இல்லை, பவுண்டா சும்மா மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அதாவது நான் அந்த இதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணோம், கால் ஷூட் மீட் பண்ணோம். இவர் தான் டைரக்டரா, இவர் தான் பேசினால எனக்கு தெரியல. நான் பாட்டு வேற யாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா நான் தான் யாரு. ஓகே ரைட்னா அங்கே சும்மா பேசணும், லைட்டா சொன்னாரு, ஃபுல்லாக சொல்லல. அப்படியே தெரிஞ்சிச்சு அது இது இருக்கு, கொஞ்சம் கூச்ச சுவாபம் அதெல்லாமே இருக்கு. பட் அப்புறம் பவுண்டை படிச்சதுக்கு அப்புறம் ஓகே, அப்ப அந்த பார்வை வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரைட், ஓகே, சூப்பர். இப்ப கொஞ்சமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இன்டர்வியூக்கும் பழையாச்சு. ஓகே. சோ இப்போ யாருக்கு நான் அடுத்து ஆக்டிங் கோச் பண்ணிட்டு இருக்கீங்களா? புது படம்னா மண்டாடியில் சூர்யா திரும்ப பண்ணுறேன். ஓகே. அப்புறம் இவங்க பார்க்கிங் ப்ரொடியூசர் சினிஷ் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்க வந்து அர்ஜுன் தாஸ் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட். ஆமா ஆமா, சூப்பர் ஹீரோவா? அதில் வந்து மற்றவங்களை எடுத்துட்டேன். அர்ஜுன் தாஸ் அவருக்கு வந்து 21 ஒரு 5 நாள் அவருக்கு எடுக்க போகிறேன். ஓகே. அப்புறம் கோழிப்பண்ணை ஏகனுக்கு அந்த படத்துக்கு அந்த படத்தோட டைரக்டர் புதுசாக பிளாக் ஷீப்ல இருந்து யுவராஜோட படத்துக்கு ஏற்கனவே போயிட்டு இருக்கு. அப்புறம் ஃபைனலி பாரத் இருக்காரு இல்லையா, ஃபைனலி பாரத் லோகேஷ் ஜி ஸ்குவாட், அது வேற.
அடுத்து வந்து சாந்தி டாக்கிஸ் அருண் விஸ்வா, ஆமா அவங்க வந்து ஹரி நம்ம சித்தா டைரக்டர்கள் அருணோட அசோசியேட் டைரக்டர் இருந்த ஹரி வந்து பாரத் வச்சு ஒரு படம் பண்றாங்க. அதுக்கு ஒர்க் ஷாப் பாரத் ஒரு குடும்பஸ்தர் ஹீரோயின் பேர் சொல்லி அவங்களுக்கு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. திரும்ப கண்டினியூ ஆகுது, அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நியூ ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் கூட நீங்க கொலாபரேட் பண்ற மாதிரி எல்லாருமே புதுசா இப்போ நம்மளோட படங்கள் பண்ண என்ன கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது? இல்ல ரொம்ப ஈஸியா கத்துக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை, நமக்கு இப்போ எப்படின்னா அவங்களுக்கு யாருக்கு ஆக்டிங் கிளாஸ் இருக்குல்ல, ஓகே இந்த படத்துக்கு தான் நம்ம ட்ரெயின் பண்ணோம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன இருக்கோ அதில் மேக்ஸிமம் எலிமெண்ட்ஸ் எடுத்து நான் அப்ளை பண்ண பார்க்குறேன். இப்போ மதராசியில் அவருக்கு ஒரு டிசீஸ் மாதிரி ஒரு இருக்க போய் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணணும். மற்றபடி எந்நேரமும் சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அது பயங்கர பேர்டன் ஆயிரும் ஆக்டர்ஸ்க்கு. ஆக்டரை கம்ஃபர்டபுளாக வச்சா தான் நம்ம சொல்கிறது புரிஞ்சவங்க ரெஸ்பான்சிவ் ஈஸியாக இருக்கும். அதனால நான் ரொம்ப அலர்ட்டலாம் மாட்டேன் அவங்கள. அவங்க பண்ணுறதுலேயே ஏதோ டீகோட் பண்ணி அவங்க வாக்கை டீகோட் பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப மோசமாக இருக்க விஷயத்தை மட்டும் மாற்றுவேன். மற்றபடி அவங்க வாக்கே இதுக்கு நல்லா இருக்குன்னு நானே சஜஸ்ட் பண்ணுவேன் டேரக்டருக்கு. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இதே வச்சுக்கலாம், இதை மட்டும் மாற்றிடுவோம் அப்படின்னு. ஸோ அதனால ஈஸியாக தான் இருக்குது, எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஆக்டிங் கற்றுக்கணும், நான் புதுசாக பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே, அதனால எனக்கு ஈஸியாக தான் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த கேரக்டருக்கு நீங்கள் வந்து யாராவது நீங்கள் ஓகே இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு மேனரிசம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டீங்களா அந்த கேரக்டருக்கு? இல்லை, ஒரு மேனரிசம் பண்ணக்கூடாதுன்னு தான் இன்ஸ்பிரேஷனாக யாருக்கு இல்லை, யூஸ்வலாக தளபதி ஸ்டைல் நம்ம பரவாயில்ல வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆக்டிங்கில் கொண்டு வர மாட்டேன். தமிழ் மீறி தப்பு தவறி அது வந்துச்சுன்னா அது ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். என்ன விட அவருக்கு இருந்துட்டே இருக்கும். கெஞ்சிரும் விஜய் சார் வராது நடிச்சிட்டே இருக்கும். சும்மா கை எங்கேயுமே வர விட்டதே இல்லை. ஸோ அது இருந்தது. ஓகே, மற்றபடி மதன் கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டாரு, அது அவ்வளோதான். இது மட்டும் வரவேணான்ட்டு அவர் பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி வரல, ஒரு சீன்ல கூட வரல. அதான் சேலஞ்சு எனக்கு. சூப்பர் ரைட்டு. அப்போ எல்லாமே டேரக்டர் கையில் இருக்கு. டேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி வேலை வாங்குறாங்க, என்ன அவங்களோட ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஆர்டிஸ்ட் ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. அது வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அஸ் ஆக்டிங்கா பார்க்கும்போது? டயலாக் இருக்கு, எல்லா சீனும் கஷ்டம். நிஜமா காமெடி இல்ல, நிஜமா. அப்படியா? ஆமா. ஓகே, லிப் சிங்காகவா இல்ல நீங்க தான் டப்பிங் பண்ணீங்களா? இல்ல, நான் அந்த டப்பிங் பண்ணேன் வேற ஆளா. ஆனா அந்த சீன்ல பண்ணும்போது பேசணும்ல. சோ புரியுது. எக்ஸாம் படிக்கிற மாதிரி நான் ரொம்ப ரேரா தான். எப்படின்னா இப்போ ஒரு லொகேஷன் இருக்குன்னா இவங்களோட ஷூட் முடியிறப்ப நாங்க ஒரு இல்லைன்னா எங்களோட ஷூட் முதல் பண்ணுவோம். நாங்க முடிஞ்சு கிளம்புறப்ப அவங்க 2 பேரும் லேண்ட் ஆகும். ஓகே ஓகே. சோ நான் அப்ப அந்த லஞ்ச் டைம் ஏதாவது பண்ணிட்டு வரோம்ல, பார்த்தா இந்த பொண்ணுதான் டயலாக் பயாட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, எந்த டைலாக் ஞாபகம் இருக்கு இப்போ? இவ்வளவு பைகட் பண்ணீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஒரு டைலாக் சொல்லுங்க பாப்போம். அவங்க படிச்சிக்கல முக்கியமான டைலாக் ஒன்று சொல்லி விட்டுருவாங்க. நான் அதை delete பண்ணாச்சு. இல்ல, எனக்கு எல்லாமே மக்கப் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஷூட்டுக்கு 1 டே முன்னாடி கேட்கும் லைக் என்ன சீன் போறேன், அந்த டயலாக் அந்த சீன் மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணோம். அது அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் delete பண்ணிட்டோம். ஓகே 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 அதுக்கு delete பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனுக்கு ஏன் ப்ரிப்பேர் பண்ணோம். எல்லாம் எனக்கு எல்லாம் கூட எல்லாமே சேர்ந்து எனக்கு. சரி, இது ஒரு டைலாக் கூட ஞாபகம் இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஷிஃப்ட் டிலீட்டிங் லைப்ரரியில தான் இருக்குமே. ஒரு நாள் ஜோன் மலை. ஒரு நாள் ஜோன் மலை நல்ல படம் தான். அப்படி இருக்குல்ல, நல்லா இருக்கு. சொல்லுங்க. ஜோன் மலை அழகான சின்ன பையன் குடுகுடா ஓடி வந்து மடியில உட்காந்து டட்டு இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். அதான் சரவண விக்ரம். சும்மாங்க இதை மட்டும் தூக்கிருங்க. அப்படி டைலாக்ஸ் இருக்கா? அப்படி ஏதோச்சு அந்த மாதிரி சீன் இருக்கா? இந்த டைலாக் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ வந்து ஜான் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ரிலீஸ் டேட் கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் இருந்தது. தைரியமா சொல்லுங்க. இல்ல
நிறைய டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக முன்னாடியே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான்ஸ் Okay. இந்த வருஷத்துல. பட் ஆனால் தள்ளி போய் ஜான் 2ன்னொடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு விஷயம் வந்து வருஷம் அப்பதான் பிறக்குது, நம்ம படம் ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு நல்லா இருக்குது அப்படின்றது. இன்னொன்று 2026 வந்து தளபதியோட லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, என்னோட பெஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு வாரம் கேப். ஆமா, ஒரு வாரம் கேப். ஸோ அது நல்லா நல்ல வேலை 2026ல டேட் லாக் பண்ணோம். ஓகே அப்படின்ற விஷயம். ஓகே, பயம் இருந்து சார். 9ஆம் தேதி பெரிய விஜய் சார் படம் வரும். ரெண்டு வேளா எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க யாராவது ஹெல்ப் பண்ணாதான் இந்த படம் வெளியே தெரியும்ல. எனக்கு என்ன, அவங்க டம்ப் பண்ணிடுவாங்க. பராசக்தியும் இதுவும் ப்ரொமோட் பண்ணாலும் எனக்கு தெரியும், ஆகாஷ் பாஸ்கரே தெரியும் எனக்கு பர்சனலா. ஆமா. ஸோ அவங்க எவ்வளவு கம்பெனி தெரியும், ஃபுல் ப்ரொமோஷன் டம்ப் பண்ணிடுவாங்க. நம்ம இதுக்கு இடையில நம்ம ப்ரொமோட் பண்ணி போட்டு தான் வெளியே வரணும். பட் அதுதான் அதுவே கேட்குறேன், அது உங்களுக்கு நீங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டீங்க. பட் அந்த பயம் இல்லையா உங்களுக்கு? தெரியல, எனக்கு இல்லை. அதாவது அண்ணன் சொன்னது ப்ராக்டிக்கலாக தான், அவருக்கு தெரியும், இதான் மேட்ரு தெரியும். பட் ஆனால் வந்து இது நம்ம கையில் இல்லை, நீ வரணுன்றது யூனிவர்ஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா, டைரக்டரோட கட் ஃபீல் தான். நான் சொல்றேன், நான் காமன் இருப்பேன். நான் ஆகாஷ்ட பேசினேன், இவங்ககிட்ட அருண் ஷாட் எல்லாத்தையும் பேசினேன், 10 நிமிஷம் பேசி முடிச்சேன். அண்ணா இது டேட்டில் இருந்துருந்தேன், இவ்வளோ நேரம் பேசி முடிச்சு. சொல்லுங்க சார், உங்களுக்கு இந்த ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு? ரிலீஸ் பண்ணியிருந்தா டேட்ல எனக்கு அந்த பயம் இருக்கு. அவங்களோட ப்ரொமோஷன்ல வந்து நம்ம வந்து வெளியே வராங்க, அந்த பயம் இருக்கு. ஒரே பயம் அது மட்டும்தான், எப்பயாச்சும் கொண்டு போய் ரீச் பண்ணிடணும். படம் வந்து டீசெண்டா எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. இது கொண்டு போறது மட்டும் தான் எனக்கும் பயமா இருக்கு. ஓகே, மற்றபடி அந்த டேட், ஏன்னா அதை விட்டு நம்ம பிப்ரவரி வர முடியும். அதனால ஏன்னா 3 படம் சூர்யா சார் படமும், அதனால கொஞ்சம் நம்ம முன்னாடி வந்துட்டு இல்லை டேட்டா டேட் தான். வேற எதுவும் பெரிய நிறைய படம் வர மாதிரி தெரியல. ஆமாம், பட் இந்த மாதிரி மீடியா பார்த்து புஷ் பண்ணி ஏதாவது பண்ணி படம் ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிறது தெரிஞ்சிருச்சு போனா போதும். அப்புறம் படம் அதோட வேலையை பார்த்துக்கும், ஆட்கள் எடுக்கிறது, ரிப்பீட் யூஸ் பண்ணுறது, அதான் பார்த்துக்கும். இதுதான் ஒரு சின்ன யோசனை. ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களை பற்றி ரீசெண்டாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது, உண்மையா? அது போய் ஓகே, அதை பார்த்தீங்களா? பார்த்தப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? எந்த ரூமர் சொல்றீங்க? நான் கேட்ட உடனே அது இல்லைன்னு சொல்லிக்கலாம். அந்த ரூமர் வந்து உண்மை கிடையாது, அதனால சொல்லிட்டேன். இல்ல, அவர் ரீசெண்டா வந்து லவ்ல மாட்டிக்கிட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல, மாட்டிட்டீங்க. ஓகே 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 ஓகே. இது அவர் கேக்குறாரு உண்மையானு. அது என்ன ரூமர் தான் எனக்கு தெரியல. என்னடா பேசுறீங்க அப்படி? இந்த லவ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. மாட்டிக்கானா எங்க மாட்டிப்பே? அவரோட வார்த்தை சொல்லவே இல்ல. லவ் மாட்டிக்கனா சொன்னேன். அப்படி சொல்லாரு. அப்போ லவ் மாட்டிக்கனா என்ன நீ தெரியாது. உனக்கு அப்புறம் வந்து முடியட்டும். ஆமா, பேசுவோம், ஃப்ரீயா பேசுவோம். இல்ல, அதெல்லாம் ரூமர்ஸ் தான். ஓகே, டைரக்டர் பத்தி ஏதாவது ரூமர் வந்திருக்கா? அவரை பத்தி இனிமே தான் வரும் நினைக்கிறேன். இல்ல, உங்க கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்ணாங்க. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து ஆஸ் அ கிரியேட்டரா இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு படத்தை, சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஒரு படம் பண்ணி வெளியே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி அந்த மக்கள் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வாரம் டைம் ஆகிடும். உள்ள கொண்டு வந்து எவ்வளோ நல்ல படம் பண்ணாலும் ஆடியன்ஸ் பேஸ் சேர்ந்தான்னு கேட்டால் நல்லா இருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் வரதுக்கு அடுத்த வாரம் அடுத்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஓகே, முன்னாடா பார்க்க முடியாது பார்த்தா அது அடுத்த 1 மாதம் ஓடிடிக்கு வந்துடும். ஓடிடிலப்பா ஐயோ இந்த படம் தான் தேட்டரில் சம்ப படமா இருக்கேப்பா. அப்புறம் ஒரு அதாவது 2 விதமான ரிசப்ஷன் இருக்கு. ரிலீஸ் அப்போ ஒரு ரிவ்யூஸ் வருது, ஓடிடியில் வந்து ரிவ்யூஸ் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னேன் இதை மலையாள படம்னு சொல்லி வந்துருவாங்க எல்லாரும். நீங்க அப்படி சொல்றீங்க. மலையாள படத்துக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு தமிழ்நாட்டில். அது மோந்திரியா இருக்கு. மம்முட்டி, மோகன்லால் மாதிரி பெரிய பெரிய ஜாமான் நடிகர்னா கூட மலையாள படம் வெள்ளையா இருக்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி மலையாள படம் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை வந்து தமிழ்ல இண்டிபெண்டன்ட் மூவிக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இண்டிபெண்டன்ட் மூவி யாரோட போட்டி போட வேண்டியிருக்குன்னா
குட்டியாக ஒரு ஆட்களோட போட்டி போட்டால் பரவாயில்ல. போட்டி போட்ட ஆட்கள்லாம் மலையாளம் நிமிந்து பார்த்தா கருத்து உடஞ்சிடும் போல, அவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் கொஞ்சம் இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கும். அது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த மலையாள படத்துக்கு கொடுக்குற ரிசப்ஷன் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே தமிழ்ல இன்னும் இந்த மாதிரி நம்பிக்கையை அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஒரு படம் டியர் ஹிட் ஆச்சு அப்படின்னா, ஓ நம்ம நம்பி படம் எடுக்கலாம் முடியே அப்படின்னு 10 பேர் படம் எடுக்க ஆரம்பிப்போம். குட்டி ப்ரொடியூசருக்கு படம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வளர்ந்து குட்டி ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் இருக்கு, நல்ல ஸ்கிரிப்டுக்கு இருக்கு, அதுக்கேற்ற படம் இருக்குன்னா படம் எடுக்க வேண்டியது. அதனால அந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு யோசனை. மற்றபடி கூல் ஆடியன்ஸ். நீங்க எப்படி பாருங்க தியேட்டர் ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரி, ஓடிடி ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரி, நல்ல படத்தை மிஸ் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாருங்க? இல்ல ஒரு விஷயம் வந்து இந்த படம் தியேட்டருக்கு வருது, இது ஒரு ப்ரொமோஷன் இருக்குல்ல, அது வரது அது டீம் சைடு இருந்து சில நான் நிறைய படம் பார்த்துருக்கேன், ப்ரொமோஷனே இருக்காது, ஆனா நல்ல படமா இருக்கும், தியேட்டர்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஓடிடி இருக்கும். இதான் மேட்டர். இந்த படம் வந்திருக்குது இதெல்லாம் தெரியாம போயிடும். அது மட்டும் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஓடிடி பண்ணதை இங்கே எல்லாரும் ஆடியன்ஸ் வர விட போது நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் போயிடுவாங்க. அங்கே மேட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். அது பண்ணணும். ஓகே. ஏன்னா இந்த வருஷம் 2 படம் அப்படின்னா 11 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்ல வந்துட்டு பெருசா ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியா இருந்தாரு. ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் பெரிய மேசிவ் அப்புறம் அவரை கூட்டு வச்சு நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்ப அவர் சொன்னது என்னன்னா, பெரிய ரிவ்யூஸே பெருசா வந்து அந்த படத்தை ரிவ்யூ பண்ணாம போனதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அப்படிங்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் படத்தோட டைரக்டர் சத்யஷுமே அதான் சொன்னாரு, என் படத்தை நிறைய பேர் பார்க்கவே இல்லை. கிஸ் வந்து சின்ன படமா பெரிய படம்? அதுதான் நான் சொல்றேன், பெரிய படம். கவின் சார் வந்து இப்போ எமர்ஜிங் இருக்காரு, பட் அவர் டைரக்டர் என்னோட படத்தை நிறைய பேர் போய் பார்க்கல, அது என்ன பிரச்சனைன்னு அவராலேயே கெஸ் பண்ண முடியல. வந்துச்சு ஓடிடி வந்துருக்கு, நிறைய பேர் பார்த்து தியேட்டர்ல எனக்கு பார்க்க வரையிலே வெளியில் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கும் அந்த பயம் இருக்கா? கிரியேட்டரா டைரக்டரா இருக்கா? அதான் அதை கரெக்டாக கிராக் பண்ண முடியல. இப்போ ராஜ் என்ன சொன்னதுன்னா, இப்போ ஒரு மலையாள படத்துக்கு வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஓப்பனாக நம்ம போகிறோம்ல, படம் வந்து நல்லா இருக்கும் கேள்விப்பட்டாலே நம்ம அங்கே ஆடியன்ஸு க்ரௌடுக்குள்ளாரு. இப்போ நம்ம இதில் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சாலுமே அதை போய் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒன்று வர மாட்டேங்குது. என்னென்னு கரெக்டாக அந்த ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் படம் நல்லா இருக்குங்க, நம்ம ஊர்லேயும் படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அப்படியே போயிட்டா பெட்டர்னு தோணுது. அங்கே இருக்கிற அந்த ஒரு இது வந்து இங்கே இருக்க மாட்டேங்குது. ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக சரி அதை போய் பார்த்தலாம், அவங்க என்ன இருக்குன்னு பார்த்துல. இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து மலையாள படம் மட்டும் அந்த மாதிரி மட்டும் அது மட்டும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டினா கொஞ்சமாவது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஈஸி. அது மட்டும் காரணம். எந்த லாங்குவேஜில் நம்ம படம் வந்தாலுமே முன்னால் ஒரு ஓப்பன்னஸ் இருந்துச்சு. லாக்டவுனுக்குலாம் முன்னாடி ஒரு புது படங்கள் வந்துச்சுன்னா போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து எல்லாத்தையும் இருந்துச்சு. இந்த ஓடிடி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசானதுக்கப்புறம் போகாட்டி பரவாயில்ல ஓடிடியில் வரும்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் அந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம ஆட்களுக்கு ஒரு வாரம் வந்து ஆட்கள் வந்தால் தான் ஓடிடிக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகே, அதுதான் ஒரு சேலஞ்சாக இருக்குது. இதுக்கு என்ன வழின்னு யாருக்கும் தெரியல, ஆனால் எதாவது சிக்கல் பார்த்தா. ஓகே. ஸோ ஏன்னா இப்போ சினிமா படம்னு வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது ஒரு படம் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி முடிச்சு கிடிச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்தில் படத்தை எடுத்துடுவாங்க. அது எவ்வளோ ஒரு அவரோட கெரியரே முடிக்கிற அளவுக்கு வந்துருக்க முடியும் போது நீங்கள் ஒரு படம் பண்ண ஒரு படம் பண்ண டேரக்டராக உங்களோட அட்வைஸ் தான் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க யங்ஸ்டர்ஸ்? ஓன் ப்ரொடியூசர் ஓனா பண்ணாமல் இந்த அளவு ஓனா பண்ணியிருக்கேன் ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணுறது அது கொஞ்சம் பெட்டர். நேஷனல் ஸ்கில்ஸாக வளர்த்துக்கலாம், ஸ்கிரிப்டுக்கு நிறைய நம்ம எஃபர்ட் போங்க அந்த. ஓகே. ஸோ ஜனவரி 2 வர ஆடியன்ஸுக்கு இந்த படம் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் தான் என்ன சொல்ல போகிறீங்க? அதான் வருஷத்தோட ஸ்டார்டிங்கு. ஸோ ஜாலியான படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஃபுல்லாக காமெடி பேஸ் பண்ணி ஜாலியாக ஃபன்னாக உள்ளே போயிட்டு வெளில வரும்போது ஜாலியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் எடுத்திருக்கோம். ஸோ காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஜாலியாக இந்த பார்த்து 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே. நீங்களா? கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களம் வேணும், யூஸ்வல் லைன் இருக்கக்கூடாது, ஆனால் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா டிஆர்எஸ் வந்து நல்ல படம் தான். நான் நடிச்சிருக்கேங்கிறக்காக சொல்ல, அதுக்காக தனியாக சொல்கிறேன். ஆனால் இது வந்து உண்மையிலே வந்து லைனாக புதுசாக இருக்கும், ஆனால் மேக்கிங்கை பார்த்து ரொம்ப ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக அதில் வரதுன்னு ஒரு ரோல் இருக்குது, அந்த கேங் வந்தாலும் ஜாலியாக இருக்கு பாருங்க. ஓகே, டைரக்டர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆடியன்ஸ்க்கு? இந்த டிஆர்எஸ் படம் வந்து ஸ்வீடன், ரொமானியா, யூஎஸ்ஏ, கிரீஸ்னு இந்த மாதிரி ரேண்டம் வேறு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரியில் வந்து படம் ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. ஓகே. சில ஃபெஸ்டிவலில் வின்னும் பண்ணியிருக்கு, சில அஃபிஷியல் செலக்டாக ஆகி ஸ்க்ரீன் ஆகிருக்கு.
ஆடியன்ஸாக உள்ளே வரும்போது நம்ம ஒரு ஃபெஸ்டிவலால் ஒரு ரெகனைஸ் பண்ணப்பட்ட படம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வந்தாலுமே இல்லை பிளாங்காக உள்ளே வந்தாலுமே படம் வந்து என்டர்டைன் பண்ணுவோம். ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சர்ப்ரைஸ் ஆகுறதுக்கு நிறைய ஃபேக்டர் உள்ள கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது, கேரண்டி டீம். ஓகே ஓகே. ஸோ அஸ் தளபதி ஃபேனாக இந்த ஜனநாயகனோட கடைசி படம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாம் இருந்தாலும் அந்த தளபதி ஃபேன் ஒரு ஃபீலிங் இருக்கா? தளபதி நம்ம நடிக்கலையே அவர். ஆமாம், அது எப்படி இல்லாமல் இருக்கும். அதான் சொன்னேன், நான் ஆக்சுவலி தளபதி கூட இது வரைக்கும் நான் ஃபோட்டோவை எடுக்கல. ஆனால் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வந்தது. பார்த்துருக்கீங்களா? கிட்டக்க பார்த்து நான் பார்க்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றது. ஏன்னா நான் அவரை போய் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிற நாள் வந்து ஃபேன்ஸில் ஒருத்தனா இல்லாமல் அவர் படத்துல கூட நான் கோஆக்டரா இருந்து அவர் கூட எடுக்கணும். ஏன்னா அவரை பார்த்து தான் உள்ள வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ பண்றேன் அப்படின்னா அங்க இருந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருந்தான். ஸோ அப்படி அவர் கூட நடிச்சு தான் அவர் கூட போட்டோ எடுக்கணும்னு இத்தனை நான் கூட போய் எடுத்து பண்ணதே இல்லை. ஓகே. இப்போ திடீர்னு உன்னை டக்குன்னு அங்கே வந்து போட்டோ எடுக்கலையே, அவர் கூட சேர்ந்து நடிக்கணுன்ற ஒரு இது வச்சிருந்தோம். பட் ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போவுமே வரானதில்லை, ஆனால் இருக்கு. அது ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி நியூஸ் இது மாதிரி ஒரு அன்னைக்கு தான் போட்டு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ஜனவரி 2 டியர் ரதி படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.